நோ. நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. அவன் அவுட் இல்ல. ஆடுறது ஜானி ஆச்சே. இது என்ன விளையாட்டு? கிரிக்கெட் விளையாட்டு. யாரா இருக்க? எம்ஆர்எஃப்க்கும் பிரிட்டானியாவுக்கும். ஆமா, இதுல ஜானி என்ன பண்றான்? காலையில வந்தா நான் 100 அடிக்கிறவரையும் போடுங்க, அப்புறம் நீங்க விளையாடலாம் அப்படின்ட்டு காலையில இருந்து ஆடிட்டு இருக்கேன். 96 அடிச்சு புட்டா இன்னும் 4 அடிக்க மாட்டானே? ஏன் அடிக்க மாட்டான்? காலையில இருந்து 26 தடவை அவுட் ஆயிருக்கான். ஜானி, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடாரு, வா. சார் போட பாருங்க சார். 100 அடிச்சிட்டு வரேன் சார். ஓகே. உங்க யாரு கை காட்டுறாங்க, நீ கை காட்டுறீங்க மக்களுக்கு. ஆமா, பெரிய வோல்டர கடையை பிரேக் பண்ண மாதிரி. பொறாம சார் உங்களுக்கு. கை உள்ளவை, ஹேண்ட் இன்சைடு. உள்ளவா. வண்டிக்கு என்னாச்சு? நல்லா ஸ்டார்ட் ஆகும் சார். போடு. என்ன சார், எங்க போற? வண்டி எனக்காக நிக்கலையா? வண்டி ரிப்பேர். ஐயா, என்ன வண்டி சார் இது? பாக்ஸ் வெஹிக்கிள். அப்படின்னா டப்பா வண்டி. அப்ப இப்ப எப்படி? தள்ள ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க உட்காருங்க சார், நான் தள்ளுறேன். தள்ளுற மாதிரி தள்ள சொல்லால பாக்குறேனே. ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் பேசுறேனே. நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்? என்ன சார் சொல்றீங்க? நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்னு சொல்றேன். தெய்வம் சார் நீங்க. நல்ல பையன், குட் பாய். ஏ அசகி தள்ளு. ஐலசா. ஏ அமுக்கி தள்ளு. ஐலசா. ஏ ஜோரா தள்ளு. ஐலசா. ஏ தள்ளு தள்ளு. ஐலசா. நான் தப்பிச்சு போறேன். ஐலசா. ஏ ஜாலி ஜாலி. ஐலசா. தாக்பா. ஐலசா. டாடா டாடா. ஐலசா. என்ன அழகா வண்டி ஓட்டுறான் பாத்தியா? நீயும் ஓட்டுறிய. இந்த மாதிரி ஆளு தான் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. சார் அவன் தப்பிச்சு போறான். அப்பவே சொல்லு நினைச்சேன் சார். அப்ப நினைச்சது இப்ப ஏன் சொல்றேனே. வேலை காலி. இல்ல சார். ஐயா வரேன். ஐயா வணக்கம். ஐயா வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். எதுக்காகடா இப்படி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? நாங்க ஜானியை ஜாமீன்ல எடுக்க போறோம் சார். அப்ப ஜானி உள்ளதா இருக்கான். டேய் ஜானி, என்னடா இது விளையாட்டு? சார், இதுக்கு பேர் தான் கிரிக்கெட், மட்டே விளையாட்டு. ஷட் அப். டேய், நான் கூட்டத்துல ரன் பண்றேனே. ஆமா, உன் மனசுல என்ன பெரிய ஏரியா தாதா நினைப்பா? என்ன சார், இந்த ஜானி பத்தி தெரியாத உங்களுக்கு? இல்ல, எதுக்கு அவ்வளவு கூட்டம்? அந்த கூட்டத்தை முதல்ல கலைஞ்சு போ சொல்லு. எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சன், இரும்பு தலையன். அம்மி கோசிங்கடா. ஐயோ, கோட் ரூபாய்க்கு எந்த கத்து கத்துறானுங்க? உள்ள இன்ஸ்பெக்டர் என்ன காட்சி காட்சின்னு காய்ச்சறான். போங்கடா போங்கடா என்று சொல்லி நமது நாட்டிற்கு சமாதானம் தேடி தந்த சமாதான புறாவே, சமாதான கோழியே, சமாதான காடையே, சமாதான கௌதாரியே. ஜானி, உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? சார், பக்கத்துல பெரிய பங்களா இருக்குது, அதுக்கு பெரிய பெரிய மனுஷங்களா வருவாங்க. அவங்க வரும்போது இவன் அந்த பக்கம் போக கூடாது. அது மட்டும் இல்லாம கலண்டா பண்ற லிஸ்ட்ல இவன் பேர் இருக்குது. அதனாலதான் எனக்கு கூட்டிட்டு வந்தா. மறந்துட்டீங்களா? அது எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் கேட்டீங்க? சார், அப்ப நான் உள்ள உட்கார்றதா இங்கே உட்கார்றதா? நீ உள்ளே உட்கார வேண்டாம், வெளியே உட்கார வேண்டாம். இதோ பாரு, அந்த பெரிய வீட்டுல விசேஷம் நடக்குது. நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க. நீயே உன் பசங்களும் அந்த பக்கம் போக கூடாது. அவ்வளவுதானே சார்? அந்த பக்கம் என்ன சார்? அந்த திசைக்கே போக மாட்டேன் சார். ஏ வண்டாரே வண்டாரே, ஏ வண்டாரே வண்டாரே, டுல்கரே டுல்கரே, டுல்கரே டுல்கரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே, குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே. ஐயோ, உண்மையா தான் மாட்டேன். நீ என்ன சொல்லுங்க? நான் சொல்லலாமா? ஏன் தான் சொல்லிச்சது? தம்பி தம்பி, என்ன காப்பாத்துங்க தம்பி. இந்த அம்மா என்ன அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வருது தம்பி. அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? ஐயோ கேளுங்க தம்பி. தம்பி, இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேமானி, புறம்போக்கு, உருப்படாதவன்.
வச்சுக்கிறியா? அப்புறமா வச்சுக்கிறேன் உனக்கு. பத்திரம் இதையும் விட்றா. வச்சுடா. தம்பி, இந்த கிளி ஜோசியத்துல இந்த பொம்பளை மகனை பத்தி புட்டு வச்சுட்டேன். அது அப்படியே பலிச்சு போச்சு. ஏய், அது என்னது? உருவிடாத. தம்பி, இந்த பொம்பளை நீ உங்களை பார்த்த உடனே அமைதி ஆயிடுச்ச. உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உன்ன மாதிரியே தான் இவரும். நீ கிளிய புச்சி கூண்டுல போட்ட, ஆ. இவர் மூஞ்ச புச்சி கூண்டுல போட்டாரு. நீ கிளி ஜோசியம், இவர் மூஞ்சி ஜோசியம். ஆ. ஏ கைட்னாரே கைட்னாரே. டேய் இன்னொரு தப்படா. ஏ கைட்னாரே கைட்னாரே. அம்மா இங்க வாங்க. இந்த பொம்பளைக்கு மகனா நீங்க? என்னோட அம்மா தான் அவங்க. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? கிளி ஜோசிய படி இப்போ உனக்கு அற விழும். தம்பி, ஹாய். கிளி கொண்டு அது என்னது? இனிமே எந்து. தம்பி, ஓடு போ. ஓடு ஏய், குப்பத்தை ஓடு போ. ஓடு. இந்த பக்கமே வரக்கூடாது, ஜாக்கிரதை. என்னம்மா? அவனை விரட்டினல்ல, காலெல்லாம் வலிக்குது. அவ்வளவுதானே? என்ன? ஏய், 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 என்னடா இது? இறக்கி விடு. நீதான் கால் வலிக்குதுன்னு. அதுக்கா தூக்கிட்டா சரியாயிடுமா? எல்லாரும் பாக்குறாங்கப்பா, இறக்கி விடு. அவன் பார்த்தா எனக்கு என்ன? எங்க அம்மா நான் தூக்காம சின்ன வயசுல நீ என்ன தூக்கல? அந்த மாதிரி தான் நீ சும்மாரு. என்னடா? அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே. இறக்கி விடு. என்றழைக்காத ஏம்மா? உயிர் இல்லையே. ஜானி. அம்மா என்றழைக்காத உயிர் இறக்கி விடு. இல்லையே. நான் நடந்து வரேன். அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே. சும்மாரு வா. பொண்ணு ஃபாரின்ல படிச்சு வந்தான்றத இவ்வளவு பெரிய பாட்டி வைக்கணும்? ஆமா, பின்ன ஒரே பொண்ணாச்சு. அதுவும் இல்லாம தனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் வசதியான சம்பந்தம் தேடி வரும். சந்தியா, எங்க போயிட்டா இவ? சந்தியா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சந்தியா பாத்தீங்களா? நீங்க யாரு? என் பேர் வினோத். நான் இந்த ஃபேமிலிக்கு க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது. சந்தியாவை எப்படியாவது கவர் பண்ணி ரிலேஷன் ஆயிடலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சந்தியாவை எங்கேயோ பாத்தீங்களா? இப்பதான் என்னுடைய ஆளைய பாத்திருக்கேன். இவரா? இப்பயே ஒரு படி கீழே இருக்காரு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போடா. சொசைட்டி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுதே. தேங்க் யூ. Where's your husband now? அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நாளைக்கு வந்துருவாரு. சரி, பிடிக்குமா? சொல்லு. எங்க சந்தியாவை காணோம்? சந்தியா எங்கம்மா? எங்கதானே எங்கேயோ இருந்தா. சந்தியா, சந்து, சந்தியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இதெல்லாம் இங்க வேண்டாமே. எனக்கு இத கூட்டம்னா ரொம்ப அலர்ஜி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன சந்தியா இப்படி கேட்ட? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேனே. ஐடியா, shall we go for a drive? கார் எடுத்து ஜாலியா வெளிய போலாமா? கார் எடுக்க முடியாதே. ஜீப் எடுக்க முடியுமே, வெளிய தான் நிறுத்திருக்கேன். டிங் டாங் டோங். சந்தியா, இப்படி ஒரு இனிமையான அனுபவம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் நினைக்கவே இல்ல. என்ன சந்தியா, ரொமான்டிக்கா நம்ம ரெண்டு பேரும் போக வேண்டிய ஜீப் ஜேர்னி இது. இதுல போய் பின்னாடி 4 கிளீனர் உட்கார வச்சியே. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸா இவனுங்க? சாப்பிடுவானுங்க, தூங்குவானுங்க, அதை தவிர ஒண்ணும் தெரியாது இவனுக்கு. ஏய், நான் கராத்தேல பிளாக் பெல்ட் சாம்பியன் தெரியுமா? பெரிய பிளாக் பெல்ட். நான் கூட தான் நேற்று ஈவினிங் ஒரு பெல்ட் வாங்கிருக்கேன். கட்டிருக்கேன், பாக்குறியா? நான் சூப்பரா பிரேக் டான்ஸ் ஆடுவேன். நான் பிரேக் போடலனா நீ வண்டிக்குள்ளேயே டான்ஸ் ஆடிடுவேன். வண்டியோட உருண்டனை வச்சுக்க, எறும்பு கூட மிஞ்சாது. இவங்க ஃபுல்லா கதை விடுறாங்க சந்தியா, நம்பாத. சரி நீதான் அதான் நம்புற மாதிரி சொல்லலாம். ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது, எதான்னு சொல்றது. வேணா சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஐ அம் a champion in all car races. இஸ் இட்? ஆமா, லாஸ்ட் வீக் 16 ரேஸ்ல நான் ஓட்டுனேன். நீ பாக்கற? பாத்தனே. பாத்தியா? அப்படினா நான் சேலத்துல ஓட்டுனேன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, ஒரு இந்தியன் தாத்தா வராரு பாரு. அட பாவிகளா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்களுக்கு பணம் திமிர்றா, கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? அறிவு கட்ட குருட்டு நாய்களா? ஏய், ரோட்ல ஆள் போறது தெரியாம அட்டு போட்டு போறா. டேய், பெரிய வீட்டுக்கு வந்த வண்டி நினைக்கிறேன். இந்த பக்கம் தானே வரணும். வரட்டும். டேய், உள்ளே வாடா. ஏய், நேர்கிலே வாடா. ஐயோ, நேரா வாடா. ஓடு, ஓடு.
ரெடி. சச்சே, அவனுங்களை ஏன் தர்மாஸ்பத்திரியில சேர்த்துட்டு உன்னை சேஃப்டியா கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயி போச்சே. வரேங்க சந்தியா, ப்ளீஸ். நானும் வரேன். நீ ஜீப்புக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான் லாய்க்கு. சும்மா அதே சொல்லிட்டு இருக்கா சந்தியா. நான் என்ன பயந்து போய் ஜீப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அதான் கிடையாது. நேவே அவனுக்கு ஃபைட்டிங் டெக்னிக்லாம் எப்படி இருக்கிறத உள்ள இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளை பசங்களா இருந்தா இப்ப கூப்பிடாவனுல யார் கூப்பிட்டீங்களா? உன்னை யாருமே கூப்பிட்டா நான் குப்பத்துல இருக்கிற பசங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீ போ வேலையை பாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பக்கத்துல தான் குப்பம். குரல் கொடுத்தா கும்பலே வரும். குரல் கொடுக்கணுமா? சந்தியா, நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ற. நீ மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் கீழே வந்து அப்புறம் பாக்குறேன். போ போ. என்னடா எல்லாத்தையும் ஏற கட்டுற? குப்பை தொட்டில போட போறியா? இல்லப்பா, ஜானி அவங்க குப்பை தலங்க வருவாங்கல்ல, அவங்களுக்காக எடுத்து வச்சுன்னுக்குறேன். ஏண்டா முதலாளிக்கு தெரிஞ்சதுன்னா? எப்படி தெரியும்? ஐயா அம்மா தான் வெளில போயிருக்காங்கல்ல. அது சரி, சின்னம்மா இருக்காங்களே, அவங்க சீமையில இருந்து வந்தவங்க, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அது இல்லாம பகல்ல பெரிய பாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்ல ஜானியோட சின்ன பாட்டி நடக்கிறதான வழக்கம். அது என்ன சின்ன பார்ட்டி?